ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நமக்கு ஒரு ½ கேஜிக்கு ப்ரௌனி ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ யார் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் ஒருத்தங்க தான் இந்த ½ கேஜி ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க தஞ்சாவூருக்குள்ளே தான் இருக்கிறதுனால நம்ம ப்ரௌனி ரெடி பண்ணி டைரெக்டாகவே அவங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ½ கேஜி அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே இந்த ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் செஞ்சுருக்க ரெசிபியோட மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க, நான் கீழே கமெண்ட் பண்ணுறேன். இப்போ சாக்லேட்டும் பட்டரும் நான் மெல்ட் பண்ணி வச்சுட்டேன். முட்டையையும் சர்க்கரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். பீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மைதா வச்சு தான் நான் ப்ரௌனி பண்ணியிருக்கேன். அவங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்த்துட்டு ப்ரௌனி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்டாங்க. கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்னு சொன்னோம். ஸோ அவங்கள்ட்ட கூகுள் பே யூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால டேரெக்டாகவே கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. சரி, நான் டேரெக்டாகவே நான் என்னோடய ஹஸ்பண்டும் போய் டேரெக்டாகவே அவங்கள்ட்ட டெலிவரி பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ பாருங்கள், ப்ரௌனி பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் எப்படி ப்ரௌனி கொரியருக்கு பேக் பண்ணுறேன், எப்படி லோக்கலில் பக்கத்தில் உள்ளவங்க கேட்டாங்க அப்படின்னா எப்படி நான் பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுகள் ஒரு 600 கிராமுக்கு மேலே தான் எனக்கு கிடச்சிச்சு. ஏன்னா இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு ½ கேஜி நம்மகிட்ட ப்ரௌனி கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 50 கிராம் 100 கிராம் கூட இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம ரொம்ப கம்மியான அளவுகள் எடுத்து செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது 500 கிராமுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் போய் ஒரு வேளை திரும்ப அதை எடை போட்டு பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபஸ்ட்டு நம்ம கேட்டோம் இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு பேர் இதாகாது. அதனால் அதிகமாக இருந்தால் கூட தப்பு இல்லை. நீங்கள் குறைவாக அளவுகள் எடுத்து செய்யாதீங்க. அப்புறம் திரும்ப இன்னொரு டைம் செய்கிற மாதிரி ஆகும். இன்றைக்கி நான் செஞ்ச ப்ரௌனி எனக்கு 600 கிராமுக்கு மேலே இருந்துச்சு. ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு மீதி நான் அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதே நீங்கள் கொரியர் பண்ணுறீங்க அப்படின்னா சரியான அளவுகள் கொரியர் பண்ணணும். ஏன்னா வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொரியர் சார்ஜஸ் போடுவாங்க. அதுக்காக கொரியருக்கு மட்டும் நீங்கள் கரெக்டான கேஜ் சென்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஒரு பீஸ் 2 பீஸ் கூட இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது தான் அவங்கள்ட்ட திரும்ப நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா திரும்ப ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதனால் ஹோம் பேக்கர் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம இப்போ இன்றைக்கி கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணி கொடுப்போம். அவங்க நேற்று என்கிட்ட கேட்டாங்க, நான் இன்றைக்கே உங்களுக்கு கொடுத்துறேன், அடுத்த நாள் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் 10 மணிக்கெலாம் அவங்களுக்கு நான் போய் அவங்க கையிலே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ ஹோம் பேக்கராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இல்லை புதுசாக இப்போ தான் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணிக்கிறேன். நானுமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் எனக்குமே ஒரு ஆர்டர்ஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் ஹோம் பேக்கர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஆர்டர்ஸ் எடுப்பீங்க, எப்படி உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிது, நீங்கள் எந்த மாதிரி பேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி பேக் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். பட் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பேக்கிங் வீடியோ காட்டுறேன். இப்போ ப்ரௌனி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். நான் ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் பீஸ் போடுறேன். ஸோ இந்த பீஸில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் நல்லா சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக உடஞ்சி வந்துடும். நமக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நம்ம சேலுக்குன்னு கொடுக்கும்போது அது நல்லபடியாக கொடுக்கணும் இல்லையா? அதனால் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சேஃபாக நல்லா பேக் பண்ணி கொடுங்க. நீங்கள் ஏதாவது வெளியூருக்கு கொரியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரௌனி பீஸும் தனித்தனியாக க்ளீன் ரேக் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நல்லா உடையாமல் சேஃபாக போய் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.